हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தில் February 2026க்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் ரோமனோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் பார்ட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். 7 கொடுத்து 4 தான் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा दीजिए. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோமன்ல किन-किन 4 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. इधर कुछ वर्षों में पायोनियर और वायेजर यानों के जरिए, அதாவது கடந்த சில வருடங்களில் பாயோனியர் மற்றும் வாயேஜர் விண்கலம் மூலமாக சனிக்கே और भी कुछ வலை खोजे गए हैं, சனிக்கு இன்னும் சில வளையங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன் வளையோன்கி சங்கியா, இந்த வளையத்தின் எண்ணிக்கை இப்பொழுது 7 பகுஞ்ச் கயி ஹைன், 7ஆக இருக்கிறது. இதுதான் இதோட மீனிங். பிரசங் அப்படின்னு போட்டு ஏ வாக்கியம் शनि सबसे सुंदर ग्रह नामक पाठ से दिया गया है. இந்த வரிகள் शनि सबसे सुंदर ग्रह என்னும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ குல்நாக்கர் முலேகா லேக்குஹைன், இந்த கட்டுரையை எழுதினோர் பேர் ஸ்ரீ குல்நாக்கர் முலே. संदर्भ, लेखक इस लेख में शनि ग्रह के बारे में बहुत कुछ बताते हैं. எழுத்தாளர் இந்த கட்டுரையில் சனி கிரகத்தை பற்றி விரிவாக கூறியுள்ளார். इसी संदर्भ में ये कहते हैं, இந்த சூழலில் இவ்வாறு கூறியிருக்கிறார். व्याख्या, मनुष्य शनि ग्रह के बारे में ज्यादा जानकारी पाना चाहता है. மனிதன் சனி கிரகத்தை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள விரும்புகிறான். इसलिए, எனவே அமெரிக்காக்கே நாசானே, அமெரிக்காவில் இருக்கின்ற நாசாவானது பாயோனியர் நாமக் யான்கோ பேஜா, முதல்ல பாயோனியர் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பிச்சாங்க. ஃபிர் வாயேஜர் நாமக், பிறகு வாயேஜர் என்னும் பேர் கொண்ட யான்கோபி பேஜா விண்கலத்தையும் அனுப்பி வச்சாங்க. இன் யானோன்கே காரன், இந்த விண்கலத்தின் காரணத்தால் சனிக்கே பாரமீன், சனியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சனிக்கு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது 4 வளையம்தான் தெரியும். ஆனால் இந்த 2 விண்கலமும் போனோன்னா 7 வளையங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மகத்துவபூர்ண பாத்தே மாலும் ஹுயி, இந்த விண்கலன்கள் மூலியமாக நம்மளுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் தெரிய வந்தது. யகான் சே தேக்னே பர் ஹமேன் மாலும் ஹுவாக்கி, நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது? சனிக்கே சாரோன் அவர் வளைய திக்காயி தேத்தேகை, சனியை சுற்றி 4 வளையங்கள் இருக்குது சனிக்கோளை சுற்றி அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் பாயேனியர் அவர் வாயேஜர் சனி கிரகே நஜ்தீக் கயேத்தோ, நஜ்தீக் அப்படின்னா அருகில், இந்த 2 விண்கலமும் அருகில் சென்று பார்த்தபோது பதா சலாக்கி, நமக்கு தெரிய வந்தது குல் 7 வளையகை, 7 வளையம் மொத்தம் இருக்குது அப்படின்ட்டு. விசேஷத்தா, லேக்கக்கா ஏ வாக்கிய ஹமேன் சாமானிய ஞான் பி, எழுத்தாளரின் இந்த வரிகளிலிருந்து நமது பொது அறிவும் வெளிப்படுகிறது. और हमारी कल्पना का द्वारा भी खोल देता है, நமது கற்பனை திறமும் வெளிப்படுகிறது. हम कल्पना में, நாம் கற்பனையில் शनि और उसके 7 वलयों को देखते हैं, நம்ம கற்பனையிலேயே சனியை பற்றியும் அதை சுற்றி இருக்கிற 7 வளையத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. எஹி லேக்கி காமியாபி ஹை, காமியாபி அப்படின்னா சக்ஸஸ், இதுவே எழுத்தாளரின் வெற்றி அப்படின்னு போட்டு முடிக்கணும். सेकेंड वन, अर्थबोध कराना मात्र किसी बात की जानकारी कराना அப்படின்னா, அர்த்தபோத் கரானா மாத்திர அப்படின்னா அர்த்தத்தை வெளிப்படுத்துவது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தகவல்களை வழங்குவது. மாத்திர ஜிஸ் கதன் யா பிரபந்த் கா உத்தேஷ்ய ஹோகா, அதாவது ஒரு தகவல்களை அர்த்தத்தை மட்டும் வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு இது கட்டுரையோ அது இலக்கியமாகாது. சாகித்யக்கே பீத்தர் ந ஆயங்கே, அது இலக்கியத்துக்கு கீழ் வராது. और चाहे
ஜஹான் ஜாயேன், அது வேறு துறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங்குன்னு போட்டு ஏ வாக்கிய சாகித்ய கா ஸ்வரூப் நாமக் பாட்சே தியா கயா ஹை, சாகித்ய கா ஸ்வரூப் என்னும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்லஜி கா நிபந்த் ஹை, இதை எழுதினவர் ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்லஜி. சந்தர்ப் சுக்லஜி இஸ் நிபந்த் மேன், சுக்லஜி இந்த கட்டுரையில் சாகித்ய கே பாரே மேன் பகுத் குச் பதாத்தே ஹைன், இலக்கியத்தை பற்றி மிக விரிவாக கூறியுள்ளார். இஸ் சந்தர்ப் மேன், இந்த சூழலில் ஏ வாக்கிய கஹத்தே ஹைன், இந்த வரிகளை எழுதியுள்ளார். வியாக்கியா சுக்லஜி கே அனுசார், சுக்லஜியின் கருத்துப்படி விசித்திர டங் சே, தனித்துவமான முறையில் கஹா கயா கதன் ஹி சாகித்ய ஹை, கூறப்படுவதும் கூற்றே இலக்கியமாகும். கிசி வாக்கிய கோ படுத்தே ஹி பாட்டக்கே மன்மேன் கிசி பாவ் கி உற்பத்தி ஹோனி சாகியே, ஏதாவது ஒரு வாக்கியத்தை படிக்கும்போது படிப்பவர்கள் மனதில் அந்த உணர்வு வெளிவர வேண்டும். எஹி சாகித்யகை, அதுதான் சாகித்யம். வஹி சாகித்யகை, அதுவே இலக்கியம். ஜோ கதன் கேவல் அர்த்தபோத் கராத்தாகை, எந்த கூற்று வெறும் தகவல் அர்த்தத்தை மட்டும் தருதோ, ஹமேன் கேவல் கிசி பாத் கி ஜான்காரி தேத்தாகை, ஒரு விஷயத்தை பற்றி தகவல் மட்டும் கொடுக்குதோ, வஹ் சாகித்ய நகின் ஹோ சக்தா, அது இலக்கியமாக முடியாது. விசித்திர சாகித்ய கா முக்கிய குண் ஹை, தனித்துவமே இலக்கியத்தின் முக்கிய குணம். விசித்திரமேன் ஆகர்ஷன் ஹை, தனித்துவம் வசீகரிப்பதாக இருக்கிறது. இஸ்லியே ஆஜ் சமாச்சார் பத்ரோன் மெம்பி, அதனால தான் இன்றைய காலகட்ட செய்திகளிலெல்லாம் விசித்திர டங் சே ஹெட்லைன்ஸ் தி ஜாதி ஹை, அதாவது இந்த நியூஸ் பேப்பர்லலாம் விசித்திரமான முறையில் ஹெட்லைன்ஸ்லாம் போடுறாங்க. அதாவது நம்மளுக்கு அது புரியணும், அது மாதிரி. அதாவது அதை படிக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த கண்டென்ட்டை படிக்கணும். அது மாதிரி தான் இப்போ ஹெட்லைன்ஸ்லாம் வருது நியூஸ் பேப்பரில். ஜெய்சே உதாரணமாக தால் லுடுக்கா, பருப்பு உருண்டது அப்படின்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்தா என்னது பருப்பு உருண்டதா அப்படின்னு நான் படிப்போம்ல, இது மாதிரி தான் இருக்கணும். பியாஜ் உஜ்லா, வெங்காயம் பாய்ந்தது. பாசார் டப், சந்தை நின்றது. இந்த மாதிரியெல்லாம் தான் ஹெட்லைன்ஸ் இப்போ இருக்குது நியூஸ் பேப்பரில். விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி சாகித்ய லிக்னா ஆசான் ஹை, இலக்கியம் எழுதுவது எளிமையானது. மகர் சாகித்ய கே பாரே மேன், ஆனால் இலக்கியத்தை பற்றி லிக்னா और समझना मुश्किल है, எழுதுவதும் புரிய வைப்பதும் கடினம். சுக்லஜி கா ஏ லேக், சுக்லஜி அவர்களின் இந்த கட்டுரை ஷப்தமேன் சரல், சொல்லில் எளிதாகவும், மகர் ஆனால் அர்த்தமேன் கஹ்ரா ஹை, அர்த்தத்தில் ஆழமானதாகவும் இருக்கிறது. ஹம் பி ஆசானி சே சமஜ் பாத்தே ஹேன், நாமும் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதுதான் இதோட சந்தர்ப்ப பாவார்த்த விசேஷத்தா. थर्ड वन, अब समय आ गया था जब सारा संसार उनकी वाणी को समझता और सत्य अहिंसा के सिद्धांतों को ग्रहण करने के लिए उसे आमंत्रित किया जा सकता அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எழுதின பாபு கே கத்மோன் மேன் அப்படிங்கிற பாடத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போது உலகம் முழுவதும் அவரது வார்த்தைகளை புரிந்து கொண்டு உண்மை மற்றும் அகிம்சையின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். प्रसंग, ये वाक्य बाबू के गदमोन में नामक पाठ से दिया गया है. ये भारत के प्रथम राष्ट्रपति, இது வந்து பாபு கே கதமோன் மேன் நாமக் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதை எழுதினவர் இந்தியாவின் முதல் ஜனாதிபதியான பாபு ராஜேந்திர பிரசாத் கா லேக் ஹை, பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களால் எழுதப்பட்ட கட்டுரை. संदर्भ, श्री राजेंद्र प्रसाद इस लेख में गांधी जी के सिद्धांतों के बारे में बहुत कुछ बताते हैं. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த கட்டுரையில் காந்திஜியின் கொள்கையை பற்றி விரிவாக கூறியுள்ளார். இஸ் சந்தர்ப் மேன், இந்த சூழலில் இஸ் தரஹ் கஹத்தே ஹைன், இவ்விதம் கூறியிருக்கிறார். இதை எழுதினவர் பிரதம் ராஷ்டிரபதி பாபு ராஜேந்திர பிரசாத். व्याख्या विलकम, गांधी जी सच्चे सुख के लिए कुछ सिद्धांतों का पालन करना ज़रूरी मानते हैं. காந்திஜி உண்மையான சுகத்திற்காக சில கொள்கைகளை ஃபாலோ பண்ணும்படி அறிவுறுத்தினார். वे अपने उन सिद्धांतों को भारतवासियों को, அந்த கொள்கையை இந்தியர்களுக்கும் சிக்கானா சாகத்தே தே, கற்றுக் கொடுக்க விரும்பினார். மகர் ஆனால் இஸ்ஸே பெஹலே, இதற்கு முன்பே வே கோலி காக்கர் ஸ்வர்க சித்தார் கயே, குண்டால் அடிபட்டு ஸ்வர்க்கத்தை சென்றார்.
हम भारतवासी जानते हैं कि பாபு கே ஏ சித்தாந்த் நாம் இந்தியர்களான நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் காந்திஜியின் இந்த கொள்கையானது சத்யா ஒரு அஹிம்சா ஹைன் உண்மை மற்றும் அஹிம்சை இன் சித்தாந்தோன் கா பாலன் ந கர்னேசே இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால தான் பாரத் கஷ்டபோக் ரஹா ஹை இந்தியா கஷ்டத்தை அனுபவித்தது சாரா சன்சார் கஷ்டபோக் ரஹா ஹை அனைத்து உலகமும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது கஷ்டபோக் ரஹாகைன துன்பத்தை அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம். அப் துனியா மேன் இப்பொழுது உலகில் சாந்தி பனாயே ரக்னே கெலியே அமைதியை நிலைநாட்டுவதற்காக சத்ய और அகிம்சா கா பாலன் கர்னா உண்மை மற்றும் அகிம்சையை ஃபாலோ பண்ணுவது ஜரூரி ஹோ கயா ஹை அவசியமாக இருக்கிறது. விசேஷத்தா காந்திஜி ஜப் ஜீவித்தே காந்திஜி உயிரோடு இருக்கும்போது தப் हमने उनके सिद्धांतों को पालन नहीं किया நாம் அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணலை इसलिए संसार में அதனால் உலகில் புராயியான் பண்பனே லகின் தீமைகள் வளர்ச்சி அடைந்தன अब हम उन सिद्धांतों को पालन करने के लिए இப்போ நாம் அவரோட கொள்கையை கடைப்பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது பாத்திய ஹோ கயே ஹைன் அப்படின்னா கடைப்பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. காந்திஜியோட அகிம்சையும் உண்மையும் ஃபாலோ பண்ணதுனால நாட்டுக்கு தீமை தான் ஏற்பட்டது. இப்போ நாம் அவரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கணும். நெக்ஸ்ட் इसलिए हमारे समाज का கடன் ஐசா ஹோனா சாஹியே எனவே நமது சமுதாயம் இவ்வாறு இருக்க வேண்டும் ஜிஸ்மேன் அதில் போக்கு தோ ரஹே இன்பம் இருக்க வேண்டும் பர் ஆனால் ஹம் உஸ் போக்குக்கே குலாம் ந பனேன் நாம் அந்த இன்பத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங் அப்படின்னு போட்டு ஏ வாக்கிய இந்த வரிகள் பாபு கே கதமோன் மேன் நாமக் பாட்சே தியா கயா ஹை பாபு கே கதமோன் மேன் என்னும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ பாரத்கே பிரதம் ராஷ்டிரபதி இது இந்தியாவின் முதல் ஜனாதிபதியான பாபு ராஜேந்திர பிரசாத் கா லேக் ஹை ராஜேந்திர பிரசாத் அவர்களின் கட்டுரை. சந்தர்ப் ஸ்ரீ ராஜேந்திர பிரசாத் ஈஸ் லேக்குமேன் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த கட்டுரையில் காந்திஜி கே சித்தாந்தோன் கே பாரேமேன் காந்திஜியின் கொள்கையை பற்றி பகுத் குச் பத்தாத்தே ஹைன் விரிவாக கூறியுள்ளார். இஸ் சந்தர்பமேன் இந்த சூழலில் ஏ வாக்கிய கெகத்தே ஹைன் இந்த வார்த்தையை கூறியுள்ளார் அப்படின்னு எழுதணும். व्याख्या விளக்கம் லோக் சாதனோன் கோ ஜுடானா சாகத்தே ஹைன் மக்கள் பொருள்களை சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க. வே சாதனோன் கே குலாம் பன் கயே ஹைன் அவர்கள் பொருட்களின் அடிமையாகிவிட்டார்கள். சாதனோன் கோ பானே கேலியே அந்த பொருள்களை பெறுவதற்காக வே லூட்டுமார் கேலியே பி தயார் ரக்தே ஹைன் அவர்கள் கொள்ளையடிக்கவும் தயாராகிவிட்டார்கள். இஸ்ஸே இதனால் சமாஜமேன் தனாவ் ஃபைல் ஜாத்தாக அதாவது சொசைட்டியில் போராட்டம் பரவி வருகிறது. லோக் ஜரூரத் சே ஜியாதா சாதன் சுடா லேத்தேகைன் தேவைக்கு மட்டும்தான் மக்கள் பொருள்களை சேர்த்து கொள்ள வேண்டும். கோயி சீஸ் ஏகோ மில்திகை சில பொருட்கள் ஒருத்தங்களுக்கு மட்டும் கிடைக்குது. அவர் தூசரோன்கோ நகின் மில்தி மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இஸ்லியே எனவே சமாஜ்மேன் சமுதாயத்தில் ஜகடாகோ ஜாத்தாகை சண்டை ஏற்படுகிறது. சாதனோன்கோ போக்னா டீக்கு ஹை மகர் அதாவது பொருளோட சுகம் தேவைதான் நம்மளுக்கு பொருள் மேலே பற்றுதல் இருக்க வேண்டும். மகர் ஆனால் ஆவசியக்கத்தா தேவை ஏற்படும் போது आवश्यकता पड़ने पर उनको தியாகனே கோ தயார் ரஹ்னா சாகியே தேவை ஏற்படும் போது அதை தியாகம் செய்யவும் நம்ம தயாராக இருக்கணும். மௌகா மில்னே பர் போகோன் கோ அவசியம் ஏற்பட்டால் அந்த சுகத்தையும் பட்னே பர் தியாகோன் அதாவது தியாகம் செய்ய வேண்டும். எஹி சமாஜ்கா சிந்தன் இந்த சிந்தனை சமுதாயத்தில் இருந்தால்தான் சமாஜ் சுக்கி ரகேகா அந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும். விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி பெகலே ஹம் சாதனோன்கோ இஸ்தேமால் கர்த்தே முதல்ல நம்ம அந்த சாதனத்தெல்லாம் யூஸ் படுத்த தான் செஞ்சோம். அவர் லோகோன்ஸை பியார் கர்த்தே மக்களிடம் அன்பாக இருந்தோம்.
ஆஜ் இன்னைக்கு ஹம் சாதனோன் சே பியார் கர்த்தேகேன் பொருள்கள் மீது ரொம்ப அன்பு வச்சுருக்கோம். அவர் லோகோன்கோ இஸ்தேமால் கர்த்தேகேன் மக்களை யூஸ் படுத்திகிட்டு இருக்கோம். ஜப் எஹ் பத்லேகா இது மாறினாதான் தப் ஹமாரா சமாஜ் பிரசன்ன ரக் சகேகா நமது சமுதாயமானது மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதுதான் இதோட சந்தர்ப்ப பாவார்த்த விசேஷத்தை நல்லா பார்த்துக்கங்க. नेक्स्ट इसलिए उन्होंने केवल ईश्वर को सत्य ही नहीं बताया. அதனால தான் காந்திஜி அவர்கள் கடவுளை உண்மையாக கருதுவதோடு மட்டுமல்லாமல் பல்கி சத்தியகோகி ஈஸ்வர் கஹ் தியா உண்மையை கடவுளாக கூறினார் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். प्रसंग ये वाक्य இந்த வரிகள் பாபு கே கதமோன் மேன் நாமக் பாட் சே தியா கயா ஹை பாபு கே கதமோன் மேன் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ பாரத்துக்கே எல்லாம் அதே தான் எழுத போகிறோம். இது பாரதத்தின் பிரதம் ராஷ்டிரபதி முதல் ஜனாதிபதியான பாபு ராஜேந்திர பிரசாத்துக்கா லேக்குகைன் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் கட்டுரையாகும். சந்தர்ப் ஸ்ரீ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இஸ் லேக்குமின் இந்த கட்டுரையில் காந்திஜி கே சித்தாந்தோன் கே பாரேமின் காந்திஜியின் கொள்கைகளை பற்றி பகுத் குச் பதாத்தேகைன் விரிவாக கூறியிருக்கிறார். இஸ் சந்தர்ப்பமேன் இந்த சூழலில் ஏ வாக்கிய ககத்தேகைன் இந்த வரியை கூறியிருக்கிறார் அப்படின்னு போட்டு எழுதணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சந்தர்ப்ப பாவார்த்தை வந்தால் விட்டுறாதீங்க. व्याख्या விளக்கம் அகிம்சா கே பினா சத்யாச்சரன் அசம்பவ் ஹை அகிம்சை இல்லாமல் உண்மை தத்துவம் என்பது இம்பாசிபிள் உண்மையின் தன்மை என்பது இம்பாசிபிள். அகிம்சா और சத்ய கா சம்பந்த் அட்டூட் ஹை அகிம்சைக்கும் உண்மைக்கும் இடையிலான தொடர்பை உடைக்கவே முடியாது. சன்சார் மேன் புராணே சமயசே ஈஸ்வர்கோ உலகில் பழங்காலத்திலிருந்தே கடவுளை சத்திய கஹா ஜாத்தாகை உண்மையாக கூறுகிறார்கள். எஹ் சஹிகை இது உண்மைதான். சத்யகா ஈஸ்வர் கா சஹாரா மில்தா ஹிகை உண்மை என்பது கடவுளின் உதவியை எதிர்பார்க்கிறது. காந்திஜி நே சம்ஜா கி சத்யகே மார்க்கமே காந்திஜி புரிந்து கொண்டார் என்னவென்றால் உண்மை வழியாக ஜாக்கர்ஹி செல்வதாலேயே மனிதன் ஈஸ்வர்த்வ பிராப்த் கர் சக்தாகை கடவுளின் அருளை பெற முடியும். இஸ்லியே எனவே உன்ஹோனே அவர் சத்யகோ உண்மையை ஈஸ்வர் பதா தியா கடவுளாக கருதினார். நம்ம கூட சத்தியமா அப்படின்னு கேட்போம்லாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையை தான் கடவுளாக நம்ம பாவிக்கிறோம். சத்யகோ ஈஸ்வர் மானேசே உண்மையை கடவுளாக கருதுவதால் மனுஷர் சத்யகோஹி பரமஸ்தா மானேகா அதாவது சிறந்த ஆற்றலாக கருதுகிறான். உண்மையை சிறந்த ஆற்றலாக உண்மையை விட சிறந்த ஆற்றல் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு கருதுகிறான் அப்படிங்கிறது எழுதணும். விசேஷத்தான் போட்டு காந்திஜினே சத்யகி மகிமா பகச்சானி காந்திஜி சத்தியத்தின் அதாவது உண்மையின் மகிமையை அடையாளம் கண்டு கொண்டவர். ராஜேந்திர பிரசாத்துக்கா ஏ வாக்கிய காந்திஜி கி பாத்துக்கோ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த வாக்கியத்தின் மூலமாக காந்திஜியின் விஷயத்தை ஹமாரே தில் பர் அங்கித் கர் தேத்தா ஹை நமது மனதில் பதிய வைக்கிறார். 6th one ஜப் 10 டக்கோன் கே பார் பார் கஹ்னே சே ஒரு 10 ஏமாத்துக்காரங்க அடிக்கடி ஏ பேடு நகின் குத்தாகை ஒருத்தன் ஆடை விற்க தோலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஒரு 10 பேர் அவனை சுற்றி இது ஆடு இல்லை குத்தா நாயி அப்படின்னு சொன்னால் அவனோட மனசில் அது பதிஞ்சிரும். ஆத்மி ததா கத்தித்து குத்தேக்கோ ஃபேங்கர் சர்க்கா பார் ஹல்கா கர் லேத்தாக அது அவன் மனசில் பதிஞ்சதுக்கப்புறம் இது ஆடு இல்லை நாய் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தோல்லேருந்து இறக்கி வைக்கும்போது அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்குவாங்க. ஏஹி பாத்துக்கோ ரோஸ் தேக்தே அதே மாதிரி தான் நம்ம ஒரே விஷயத்த தினைக்கும் பார்க்க அதை உபயோகித்தாமேன் விஸ்வாஸ் ஜம்னே லகுத்தாக அந்த பொருள் மீது வஸ்துக்கி உபயோகித்தானா அந்த பொருள் மீது நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இதுதான் இந்த விளம்பரத்தோட மகிமை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. பிரசங்கன்னு போட்டு ஏ வாக்கிய விஞ்ஞாபன் கி கலா நாமக் பாட்சே தியா கயைகைன் இந்த வரிகள் விஞ்ஞாபன் கி கலா என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ பாபு குலாப்ராய் கா லேக்குகை இதை எழுதினவர் பேர் பாபு குலாப்ராய் அவரோட கட்டுரை தான் இது அப்படின்னு எழுதணும்.
சந்தர்ப் லேக்கக் இஸ் லேக்குமேன் எழுத்தாளர் வந்து இந்த கட்டுரையில் விஞ்ஞாபன் கலாக்கே சம்பந்தமேன் பகுத்து குச் பத்தாத்தேகேன் விளம்பரத்தை பற்றி விரிவாக கூறியிருப்பார். வே ஜூட்டே விஞ்ஞாபனோன் கே பாரமேன் அவர் பொய்யான விளம்பரத்தை பற்றி பத்தானேசே கூறும்போது வாக்கிய ககத்தேகேன் இந்த வரிகளை சொல்லியிருப்பார். வியாக்கியா ஏக் ஆத்மி ஒரு மனிதன் வந்து ஏக் பக்ரிகோ ஒரு ஆட்டை வந்து பேச்சினை கேலியை விற்பதற்காக பாசார்லே ஜா ரகாத்தா கடை தெருவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். 4-5 டக் 4-5 ஏமாத்துக்காரங்க உஸ் பக்ரிக்கோ அந்த ஆட்டை வந்து ஹட்பனா சாக்தேத்தே கைப்பற்ற விரும்புகிறாங்க. வே டக்கு ராஸ்தே மேன் அலக் அலக் ஜஹக் அந்த ஏமாத்துக்காரங்க தனித்தனி இடத்துல நின்றுக்கிட்டு கடைஹோக நின்று கொண்டு உஸ் ஆத்மீசே போலேக்கே அந்த மனுஷன்ட்ட அந்த ஆட்டை தூக்கிட்டு தோளில் தூக்கிட்டு வர மனுஷன்ட்ட வந்து கியோன் குத்தேக்கோ கந்தேப்பர் உட்டாயே ஜா ரகேக்கோ ஏன் நீ வந்து நாயை வந்து தோல் மேலே வச்சு எடுத்துகிட்டு போகிற அப்படிங்கும்போது 2 ஆள் சொல்கிறப்ப நம்மளுக்கு நம்பிக்கை வராது. 3வது 4வது ஆள் சொல்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் மனசு மாறும். இப்போ 5வது 6வது ஆள் சொல்கிறப்போ இது நிஜமோலேயே ஆடு இல்லையோ குத்தா நாய் தானோ அப்படிங்கிற எண்ணம் வரும். அது மாதிரி தான் விளம்பரம் எகைன் அண்ட் எகைன் போட்டு நம்ம மனசை மாற்றுறாங்க. இஸ்ஸே ஆத்மி பக்ரிக்கோ இது அதனால் அந்த மனிதன் வந்து ஆட்டை வந்து கந்தோன் பர் தோல்லேருந்து உட்டாயேஜா ரகேகோ இறக்கி விட்டுருவான். இது நாய் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ஸே ஆத்மி பக்ரிக்கோ குத்தாகி சமைச்சு பைட்டா அவன் என்ன நினச்சிக்குவான் அந்த ஆடை வந்து நிஜமோலேயே நாய் அப்படின்னு நினச்சி உக்காந்துருவான். குத்தேக்கோ கவுன் கருதேகா இந்த நாயை யார் வாங்குவா அப்படிங்கிற எண்ணமும் அவன் மனசில் வந்துடும். ஐசா சோச்சுக்கர் பக்ரிக்கோ கந்தேசே உத்தார்தியா இவ்வாறு நினச்சி அந்த ஆட்டை தோல்லேருந்து இறக்கும்போது டக் பக்ரிக்கோ உட்டாலே கையே அந்த ஏமாத்துக்காரங்க ஈஸியாக அந்த ஆட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இசி தரகு இதே மாதிரி தான் ஜூட்டே விஞ்ஞாபன்கோ பார் தேக்கர் பொய்யான விளம்பரத்தை அடிக்கடி பார்த்ததும் லோக் உஸ் பர் விஸ்வாஸ் கர்னே லக் ஜாத்தே ஹைன் மக்கள் அதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். விசேஷத்தா கஹானி பர்சோன் புராணிகை இது ஒரு பழைய கதை தான். ஆஜ்பி இசி தரீக்கேசே ஆனாலும் இன்னைய வரைக்கும் இந்த மெத்தடில் தான் லோகோன்கோ டகா ஜாத்தாகை மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹமாரே லோக் தூசரோன் பர் விஸ்வாஸ் ரக்தேகேன் எப்பொழுதுமே நம்ம வந்து இன்னொருத்தங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம். ஹம் சச்சேகேன் ஏன்னா நம்ம உண்மையானவங்க. இசி தரக அதே மாதிரி தான் தூசரே லோக் பி மற்றவங்களும் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆக்சுவலாக ஒரு விளம்பரத்தை எகைன் அண்ட் எகைன் போடும்போது நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன பண்ணிவிடுவோம் இது உண்மையாலுமே அப்படி சொல்லிட்டு போய் வாங்க ஆரம்பிச்சிருவோம். சச்சே ரகேங்கே மற்றவங்களையும் நம்ம உண்மையானவங்களாக இருக்காங்க அப்படின்னு நம்புவோம். ஏசா சமஜ்கர் லோக சப்பர் விஸ்வாஸ் கர்த்தேகன் இவ்வாறு நினைத்து கொண்டு மக்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள செய்கிறார்கள். லோகோன்கி இஸ் நாதானிகா மக்களின் இந்த அப்பாவித்தனத்தை ஃபாய்தா உட்டாக்கர் பயன்படுத்தி கொண்டு ஜூட்டே விஞ்ஞாபன் தேனேவாலே உன்கோ தோக்கா தேத்தேகேன் பொய்யான விளம்பரத்தை கொடுத்து அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும். 7th one जो कतायेन हृदय का बांध तोड़कर दूसरों को अपना परिचय देने के लिए वह निकलती है அதாவது எந்த கதையானது நம்ம மனிதனின் மனதை உடைத்து கொண்டு பிறருக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது வெளிவருகிறதோ பிராயக மீண்டும் கருண் ஹோத்திகைன் அந்த கதையின் மீது இரக்கம் பிரிக்கிறது. அவர் கருணாகி பாஷா சப்தஹின் ரஹர்பி கருணை கதைக்கு வந்து மொழி அருவி தேவையில்லை. போல்னேமேன் சமர்த்துகைன் அது அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இது வந்து சீனி பாயி அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருப்பாங்க. இது நம்ம சந்தர்ப்ப வியாக்கியா படிக்கும்போது இதோட மீனிங் நம்மளுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். प्रसंग ये वाक्य वह चीनी बाई नामक पाठ से दिया गया है. அந்த சீன சகோதரன் அப்படிங்கிறது தான் வஹ் சீனி பாயி அந்த பாடத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸ்ரீமதி மகாதேவி வர்மாக்கி கஹானிகை இதை எழுதினவங்க வந்து ஸ்ரீமதி மகாதேவி வர்மா. சந்தர்ப் லேக்கிகா கா கதன்கை இது வந்து எழுத்தாளரோட கூற்று. வேகம் பாட்டகோன்சே கஹத்திகைன் படிக்கிற நம்மளுக்கு இப்படி சொல்கிறாங்க மகாதேவி வர்மா. சீனி ஃபேரி வாலேன்னா சீன வியாபாரி கே பாரே மேன் சீன வியாபாரியை பற்றி பத்தானே கே பாத் கூறிய பிறகு ஹமேன் நமக்கு உஸ்கி கஹானி சுனாத்திகை அவரோட கதையை நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதற்கு பெகலே முன்பாக வாக்கிய லிக்திகை இந்த வரியை அவங்க எழுதியிருக்காங்க. வியாக்கியா துனியா மீன் உலகில் கரோடோன் கோடிக்கணக்கான கஹானியான் கதைகள் போலி ஜாத்திகை கூறப்பட்டு வருகின்றன.
கயி பாஷாவோன் மேன் போலி ஜாத்திகேன். பல மொழிகளில் கூறப்பட்டு வருகிறது. சீனி ஃபேரி வாலா, அந்த சீன வியாபாரி வந்து டூட்டி ஃபூட்டி ஹிந்தி மேன், அதாவது இவங்களுக்கு புரியல, மகாதேவி வர்மாவுக்கு அவர் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது. அதாவது உடைந்து போன ஹிந்தியில் அப்னி கருண் கஹானி சுனானே வாலாக, தனது கருணை நிறைந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கருண் கஹானியான் தில் கி தீவார் தோடுக்கர் நிக்கல் கர்த்திகேன். ஆனாலும் அவர் சொல்றது மகாதேவி வர்மாவுக்கு புரியுது. கருணை நிறைந்த கதைகள் வந்து இதயத்தை உடைத்து கொண்டு வெளிவருகிறது. ஏசி கஹானியோன்கோ சமஜ்னே கெலியே, இந்த மாதிரி கதையை வந்து புரிஞ்சு கொள்ள பாஷா கி ஜரூரத் பி நஹிகை, மொழி அறிவு தேவையில்லை. டூட்டி பாஷா மேன் போலி கயி கருண் கஹானி, உடைந்து போன சொல்லில் வெளிப்படுத்தப்படும் கருணை நிறைந்த கதைகள் ஆசானிசே சமஜ்மேன் ஆத்திகை, எளிதாக புரிந்து விடுகிறது. இஸ்லியே, எனவே சீனி ஃபேரி வாலேனே, அந்த சீன வியாபாரி ஜப் அப்னி கஹானி சுனாயித்தோ, தனது கதையை சொல்லும்போது லேக்கிகா உசே சமஜ் சகீன், எழுத்தாளருக்கு அது ஈஸியாக புரிஞ்சிருது. அதாவது ஒருத்தங்க கருணை நிறைந்த கதையை சொல்லும்போது, இரக்கமான கதையை சொல்லும்போது அதுக்கு மொழி அறிவு தேவையில்லை, நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் மகாதேவி வர்மா சொல்லியிருக்காங்க. விசேஷத்தா கிசான் பீஜ் போனேசே பெகலே கேத்து ஜோத்தாக, ஒரு விவசாயி வந்து விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா உழுவார். லேக்கிகா அப்படி பாத்து கெஹ்னேசே பகலே, அதே மாதிரி தான் எழுத்தாளர் வந்து தனது கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி பாட்டகோன் கே திலோன் கோஹி ஜோதி தேத்திகை, படிப்பவர்கள் மனதையும் ஆழமாக ஒழுகிறார். மகாதேவி கவிதா லிக்னே மேன் ஜித்னா குஷல்தீன், மகாதேவி வர்மா வந்து கவிதை எழுதுவதில் எவ்வளோ திறமை வாய்ந்தவங்களோ, கஹானி லிக்னே மேம்பி, கதை எழுதுவதிலும் உத்னாஹி குஷல்தீன், அவ்வளவு திறமை வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும். 8. ஹம் கார்பன் கி காப்பியா நஹிகை, நாங்கள் கார்பன் பிரதிகள் அல்ல. ஹமாரி பி ஏக் கத்தாக, எங்களுக்கும் ஒரு கதை இருக்கிறது. எதி ஜீவன் கி வர்ணமாலா கே சம்பந்தமேன், வாழ்க்கையை பற்றிய எழுத்து தொடர்பாக துமாரி ஆங்கே நிரக்ஷர் நகின்தோ, உங்களது கண்கள் படிக்கவில்லை என்றால் தும் படுக்கர் தேக்கோன, நீங்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதெல்லாம் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் சீனி பாயி அப்படிங்கிற இந்த கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பிரசங்க் ஏ வாக்கிய வக் சீனி பாயி நாமக் பாட்சே தியா கயா ஹை, வக் சீனி பாயி என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீமதி மகாதேவி வர்மா கி கஹானி ஹை, இதை எழுதினவங்க வந்து ஸ்ரீமதி மகாதேவி வர்மா. சந்தர்ப் லேக்கிகா கஹானி பத்தானேசே பெஹலே, எழுத்தாளர் வந்து கதை சொல்வதற்கு முன்பாக பூமிகா பாந்தி ஹை, ஒரு ப்ரிஃபேஸ் கொடுக்குறாங்க, ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க. இசி சந்தர்ப்பமே ஏ வாக்கிய கஹ்தேகேன், இந்த சூழலில் இந்த வரியை சொல்லியிருக்காங்க. வியாக்கியா விளக்கம் யஹ் ஏக் சீனி ஃபேரி வாலே கி கஹானி ஹை, இது ஒரு சீன வியாபாரியோட கதை. சீனி ஃபேரி வாலே அப்படின்னா சீன வியாபாரி அப்படின்னு அர்த்தம். லேக்கிகா சீனியோன்கோ கார்பன் கி காப்பியான் மான்டி தி, எழுத்தாளர் வந்து சீனர்களை பார்த்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கார்பன் பிரதி மாதிரி இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வாஸ்தவமேன், உண்மையில் சீனி லோக் நிர்ஜீவ் கார்பன் காப்பியான் நகிகை, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்க வந்து சும்மா கார்பன் காப்பி கிடையாது, உயிரற்ற கார்பன் காப்பி கிடையாது. பாரத் மேன் ஆயே, இந்தியாவிற்கு வந்திருக்கின்ற சீனி லோகோன்கி, சீன மக்களுக்கும் அலக் அலக் கஹானிகை, தனித்தனி கதைகள் இருக்கிறது. அலக் அலக் துக் அவுர் தர்த்துகை, தனித்தனி துன்பங்கள் வலிகள் இருக்கிறது. பாஷா கே அக்ஷரோன்கோ பட்னே வாலே வித்வான், அதாவது மொழி எழுத்தை படிக்கும் அறிஞர்கள் உன்கி வேதனாசே பரி கஹானி, அவர்கள் வேதனை நிறைந்த கதையை வந்து பட் நகின் சக்கேங்கே, படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஜீவன் கே துக் தர்த்துக்கோ சமஜ்னே வாலே சஜன் கி, வாழ்க்கையின் துன்பம் வலிகளை புரிந்து கொண்ட பண்பாளர்களாலேயே உன்கி தர்த்து பரி கஹானிக்கோ பட் சக்கேங்கே, அவர்கள் வலி நிறைந்த கதையை படிக்க முடியும் அப்படின்னு இப்படி ஒரு முன்னுரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதையை ஆரம்பிச்சிருப்பாங்க மகாதேவி வர்மா. விசேஷத்தா
ஸ்பெஷாலிட்டி இஸ் பூமிகா சேஹி. இந்த முன்னுரையிலேயே லேக்கிகா எழுத்தாளர் ஹமேன் எக் சீனி கி கருணா கஹானி பட்னே கே லியே, நம்ம ஒரு சீன வியாபாரி கதையை படிக்கிறதுக்கு தயார் கர் தேத்தி ஹை, ரெடிப்படுத்துகிறாங்க. யஹி அச்சே கஹானிகார் கி விசேஷத்தா ஹை, இதுவே ஒரு சிறந்த கதையாசிரியரின் ஸ்பெஷாலிட்டி. எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே கதையை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு முன்னுரை அழகாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கதையை ஆரம்பிப்பாங்க. இங்கே மகாதேவி வர்மாவும் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 8th விபத்தியோன் மேன்சே விஜய் சகித் பார் ஹுவா ராஷ்டிர. துன்பங்களிலிருந்து வெளிப்பட்ட ஒரு நாடானது ஜிஸ் தரஹ் வைபவ் நகி சடாயேன் திக்லாத்தா ஹை, தனது புதிய மகிமையை வெளிப்படுத்தும். அவர் சாரோன் தரஃப், மேலும் 4 புறமும் அப்னா சம்ருத்தி ஃபைலாத்தா ஜாத்தா ஹை, தனது செழுமையை பரப்ப செய்யும். உசி தரஹ், அதே மாதிரி தான் கோதாவரிக்கா அகண்டு பகாடோ மேன்சே, கோதாவரி நதியானது மலைகளின் நடுவிலிருந்து நிக்கல்கர் வெளியே அப்னே கௌரவுக்கே சாத், தனது மகிமையுடன் ஆத்தா ஹுவா திக்காயி படுத்தாகை, தனது மகிமையை சுமந்து கொண்டு வெளிவருகிறது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதில் கோதாவரி நதி பற்றி வர்ணிச்சிருப்பாங்க. பிரசங் ஏ வாக்கிய தக்ஷினி கங்கா கோதாவரி நாமக் பாட்சே தியா கயா ஹை, இந்த வரிகள் தக்ஷினி கங்கா கோதாவரி என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ, இதை எழுதினவர் காக்கா காலே லக்கர் கா லேக்குஹைன், இந்த கட்டுரை எழுதினவர் பேர் காக்கா காலே லக்கர். சந்தர்ப் காக்காஜி இஸ் லேக்மேன், காக்காஜி அவர்கள் இந்த கட்டுரையில் கோதாவரி நதி கா சுந்தர் வர்ணன் கர்த்தேகன், கோதாவரி நதியை பற்றி அழகாக வர்ணிச்சிருப்பாரு. வியாக்கியா விபத்தியோன் கா சாம்னா கர்க்கே, துன்பங்களை எதிர்கொண்டு உன்கோ ஜீத்துக்கர், அதை வெற்றி பெற்று விகாஸ் கர்னே வாலா, வளர்ச்சியடைந்த தேஷ், நாடானது வைபவ் சே பர் ஜாத்தா ஹை, மகிமைகளால் நிறைந்திருக்கிறது. வஹ் தேஷ், அந்த நாடானது சாரோன் தரஃப், 4 புறமும் அப்னி சுந்தர்தா திக்காத்தா ஹை, தனது அழகை வெளிப்படுத்துகிறது. வஹ் சாரோன் தரஃப் சம்ருத்தி ஃபைலாத்தா ஹை, அது 4 புறமும் தனது செழுமையை பரப்புகிறது. கோதாவரி டீக் உஸ் தேஷ் கி தரஹை, கோதாவரியும் அந்த நாடு மாதிரி தான். கோதாவரி தேஸ் பகதி ஹை, வேகமாக பாய்கிறது. கோதாவரி நதியானது வேகமாக பாய்கிறது. வஹ் பஹாடோன்சே, அது மலைகளிலிருந்து. இது ஃபுல்லாக கோதாவரி நதியை பற்றி தான் வர்ணிச்சிருப்பாங்க. அதாவது தக்ஷின் கங்கா கோதாவரிங்கிற லெசன்லேருந்து இதை எடுத்திருப்பாங்க. வஹ் பஹாடோன்சே, அது மலைகளிலிருந்து. நிக்கல்கர் ஆத்திகை, வெளிப்பட்டு வருகிறது. உன்கா ரூப் கம்பீர் ஹை, உஸ்கா ரூப் கம்பீர் ஹை, உஸ்கா சல்னா கம்பீர் ஹை, அதனுடைய நடையும் பாயும் வேகமும் கம்பீரமாக இருக்கிறது. வஹ் அப்னே கௌரவுக்கோ சாத் லேக்கர் ஆத்திகை, அது தனது மகிமையை சுமந்து கொண்டு வருகிறது. விசேஷத்தா காக்காஜி கா ஏ வர்ணன், காக்காஜியின் இந்த வர்ணனை அதிக் சுந்தர்கை, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏ படுக்கர் ஹம் சமஜ் லேத்தேகைன் பாரத் கோ குலாமி தோடுக்கர், பாரதத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவர் உன்னதி கர்ணாக, அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது இதை படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இவ்வளோதான் சந்தர்ப்ப பாவார்த்து. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணி 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ பஹுத் பஹுத் தன்யவாத். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆல்ரெடி அப்லோடு பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஆல் தி பெஸ்ட்.